தூங்கிட்டே இருக்க, சீக்கிரம் எழுந்துடுறா, போய் குளிச்சுட்டு வா. அம்மா, ராத்திரி எல்லாம் மழை பெஞ்சதுனால கொசுக்கடி, தூக்கமே வரல. இப்பதான் நான் தூங்குறேன், என்னை எழுப்புறீங்களே. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டுடலாமா? என்னது, ஸ்கூலுக்கு லீவு போட்டுடலாமா? அடி பின்னி எடுத்துருவேன். எழுந்து போய் குளிச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா கிளம்பு, வேன் வந்துரும். சீக்கிரம் எழுந்துருடா. ராதா, எனக்கு ஒரு கிளாஸ் டீ கொண்டு வாயேன். மழையில ஜில்லுன்னு இருந்துச்சா வீடு, அதனால எனக்கு அடிக்கடி டீ குடிக்கணும் போல தோணுது. ஒரு கிளாஸ் டீ கொண்டு வா ராதா. ஏங்க, காலையில இருந்து உங்களுக்கு எத்தனை முறை தான் நான் டீ போட்டு கொடுக்கறது? உங்களுக்கு டீ குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். இதோட நீங்க 4 டைம் குடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? சரி சரி, எனக்கு டீ வேண்டாம், சீக்கிரமா டிஃபன் செய்ய. நானே சாப்பிட்டுட்டு வயலுக்கு போறேன். அங்க வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து எனக்கோசம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு தான் உரம் போடணும். உங்ககிட்ட பேசுனதுல நான் பப்பு மறந்துட்டேன் பாருங்க. ஏய் பப்பு, சீக்கிரம் எழுந்துரு. அப்ப நான் நிஜமாவே கழி எடுத்துட்டு வந்து உன்னை அடிக்க போறேன். எழுந்திருக்கிறியா இல்லையா? சரி சரி, எழுந்திருக்கேன். எங்க நீங்க லீவ் போட ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன செய்யறது? நான் ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும். சரிம்மா, நான் போயிட்டு குளிச்சிட்டு வரேன். ராதா, பப்புக்கு ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி, அதனால வெந்நீர் கொண்டு போய் ஊத்தி விடு. வெந்நீர் போட்டியா இல்லையா நீ? வெந்நீர் போடலங்க. இப்ப இந்த டைம் தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம போய் பைப்பை திறந்தா தண்ணி கதை கதைன்னு வரும். அதனால வெந்நீர்ல தேவையில்லை. இப்ப அவன் போய் குளிச்சுட்டு வரட்டும். சரி, நம்ம சொன்னா கேட்கவா போறாங்க அம்மா? நம்ம குளிச்சிட்டு கிளம்பிதான் ஆகணும். சரி, போய் குளிப்போம். நைட்டு மழை பெஞ்சதுல தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னா கேக்குறாங்களா? சுடு தண்ணி கூட தர மாட்டேங்கிறாங்க. நம்மள ஒரு ஆளாவே இந்த வீட்டுல மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டு துண்டை கட்டிக்கிட்டு போயிட்டு அம்மா கிட்ட குளிச்சுட்டேன்னு சொல்லிட வேண்டியதான். எனக்கு குளிக்கிறதுக்கு ஜில்லுன்னு இருக்கும். இதுதான் வழி. நம்ம இப்படிதான் அம்மாவை ஏமாத்தணும். பிரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா குளிச்ச மாதிரி ஃப்ரெஷ் ஆயிட்டேன். அம்மா கிட்ட போய் நான் குளிச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதான். ராதா, பப்பு குளிச்சுட்டு வந்துட்டான். இங்க சீக்கிரமா நீ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணு. எனக்கும் சாப்பாடு பாக்ஸ்ல போட்டு கூடு, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். பப்புக்கும் லஞ்ச் எல்லாம் எடுத்து வை. சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நான் பப்புக்கும் எடுத்து வச்சுட்டேன் லஞ்ச் பேக், உங்களுக்கும் சாப்பாட்டு பை எடுத்து வச்சுட்டேன். நீங்க கிளம்ப வேண்டியதான். நீங்க வேணா ஃபர்ஸ்ட் போங்க, நான் அப்புறம் பப்பு அனுப்பிக்கிறேன். அம்மா, நான் குளிச்சுட்டேன். நீங்க எனக்கு டிஃபன் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எடுத்து வைங்க, நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வரேன். பப்பு, ஆச்சரியமா இருக்குடா. நீ இன்னைக்கு சீக்கிரமா குளிச்சுட்ட. நான் இங்க கிச்சன்ல இருந்து கத்தணும், குளிச்சிட்டியா குளிச்சிட்டியான்னு. லேட் வளர்த்துவ